அடுத்ததாக தமிழக வெற்றிக் கழகத்துடைய கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் திரு அருண்ராஜ் நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். தமிழக வெற்றிக் கழகத்தையும் என்டிஏ கூட்டணிக்குள் கொண்டு வருவதற்கான முயற்சி தொடர்கிறது, அதை பற்றி நாங்கள் முயற்சித்து வருகிறோம் என்று அமித்ஷா இன்றைக்கு நேர்காணலில் சொல்லியிருக்காரு. முயற்சி தொடருதா? அமித்ஷாவுடைய இந்த பேட்டி பற்றி உங்களுடைய கருத்து என்ன? ஒன்றிய உள்துறை அமைச்சர் அவர்களுடைய பேட்டியை நான் பார்த்தேன். அதுல அவர் தமிழக வெற்றி கழகத்தை பற்றி சொன்னதா நான் பார்க்கல. ஒரு பாமக மற்றும் இதர கட்சிகள், ஏற்கனவே இந்திய அலையன்ஸ்ல இருந்த கட்சிகள், இருக்க வாய்ப்புள்ள கட்சிகளை பற்றி தான் அவர் குறிப்பிட்டிருக்காரு நான் நம்புறேன். அந்த கேள்வியில ரொம்ப தெளிவா இருக்கு. Is there any possibility that Vijay will join you or PMK and smaller parties, otherwise it will be a multi-cornered contest அப்படின்ற கேள்வி விஜயை தெளிவா கோட் பண்ணி கேட்டிருக்காங்க. பட் நான் பதில கண்டிப்பா உள்துறை அமைச்சர் எங்களோட செயற்குழுவோட தீர்மானங்கள்லாம் அவர் பார்க்காம இருந்திருக்க மாட்டாரு. அவர் கண்டிப்பா கன்வே பண்ணிருப்பாங்க இங்க இருக்கிற லீடர்ஸ். நாங்க எங்க நிலைப்பாட்டுல மிக உறுதியா இருக்கோம். 100% இல்ல, 1000% உறுதியா இருக்கிறோம். கண்டிப்பாக எங்கள் கொள்கை எதிரியுடன் எந்தவித நேர்முகமோ மறைமுக கூட்டணியோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோ கண்டிப்பா எப்பொழுதும் இருக்காது. அதை நான் உறுதியா எங்க வெற்றி தலைவர் அவர்களின் சார்பாகவும் எங்க கட்சியின் சார்பாகவும் மிக தெளிவாக நான் இங்க நான் பதிவு பண்ண விரும்புறேன். ஸோ மீண்டும் இந்த கேள்வியை ஏற்பட கேட்கறதோட நோக்கம் அது அவங்களோட வேற அஜெண்டாவா இருக்கும். கண்டிப்பாக அதுக்கு நாங்க எப்பொழுதும் அதுக்கு நாங்க சரியாக மாட்டோம். இறுதி முடிவு தமிழக வெற்றி கழகத்திற்கு உட்பட்டது. ஆனா தொடர்ச்சியாக தமிழக வெற்றி கழகம் தங்களுடைய நிலைப்பாட்டை சொன்ன பிறகும் தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிமுக தலைமையிலிருந்தும் பாஜக தலைமையிலிருந்தும் இந்த மாதிரியான அழைப்புகள் வருவதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எப்படி பாக்குறேன்னா, தமிழக வெற்றி கழகம் மிக வேகமாக வளர்ந்து வருகிறது. அதை தான் இதை காட்டுது. எங்களோட வளர்ச்சி அனைவரையும் ஒரு அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அதனால எப்படியா அரவணைத்து நம்ம கட்சியை வீழ்த்தி விடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் கூட இருக்கலாம். நேற்று பாஜகவோட கடந்த கால வரலாறுகள் மற்ற மாநிலத்தில் நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ ஒரு ஆர்கானிக் க்ரோத் இல்லாம இன்ஆர்கானிக் க்ரோத் தான் அவங்க விரும்புவாங்க. கண்டிப்பா இந்த நிலைப்பாட்டுல கொள்கை முதல்ல கொள்கை எதிரியாக நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அதனால எக்காலத்திலும் கண்டிப்பாக எந்தவித நேர்முகமோ மறைமுக கூட்டணியோ உடன்படிக்கையோ இருக்காது. பலமுனை போட்டி என்பது ஆளும் அரசுக்கு தான் சாதகமாக இருக்கும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்லியிருந்தாரு. ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்னா சேரணும் அப்படின்ற ஒரு அழைப்பையும் கொடுத்திருந்தார். இன்னைக்கு அந்த கேள்வியிலேயும் அதிக தொக்கி நிற்குது. சிங்கிள் பார்ட்டி அப்படின்றதா, ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒன்னா நின்று போட்டியிட்டாதான் உங்களுடைய நோக்கம் நிறைவேறும் அப்படின்ற அளவுக்கு அந்த பேட்டியில புரிஞ்சிக்க முடிந்தது. இந்த மல்டி கார்னர் கண்டெஸ்ட தமிழக வெற்றி கழகம் விரும்புதா? அதாவது 1977 மறைந்த தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதல் முதலமைச்சர் ஆகிறப்போ ஒரு 4 கார்னர் ஃபைட் தான் இருந்தது. ஸோ அதை நாங்க எங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் 2 கார்னர் ஃபைட்டா 3 கார்னர் ஃபைட்டா 4 கார்னர் ஃபைட்டா நாங்க பார்க்கல. எங்க வேலையை நாங்க செய்யறோம். மக்கள் முன்னாடி எங்க கொள்கைகளையும் எங்கள் செயல் திட்டங்களையும் நாங்க முன்வைக்க போறோம். மக்கள் கண்டிப்பாக அதை எத்தனை முனை போட்டியாக இருந்தாலும் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெறும். இறுதி கேள்வி சார், தமிழக வெற்றி கழகத்துடைய முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிச்சு தேர்தல் களம் காண்றதுன்னு முடிவு எடுத்துட்டீங்க. இப்ப உங்கள் தலைமையில் கூட்டணி அப்படின்னு நீங்க பகிரங்கமா விடுத்த அழைப்பை ஏற்று ஏதாவது கட்சிகள் கூட்டணிக்கு முன் வந்திருக்காங்களா? பேச்சுவார்த்தை தொடங்கி இருக்கிறாங்களா? திரைமறைவிலையாது ஒரு பாசிட்டிவ் சைன் உங்களுக்கு வந்திருக்கா? இல்ல, இதை பற்றி நாங்க பின்னாடி உங்களுக்கு தெரிய வரும். கண்டிப்பா எங்கள் கொள்கையில் சமரசம் இல்லாமல் எங்கள் தலைமையில் ஒரு கூட்டணி ஏற்படும் பட்சத்தில் நாங்கள் வெளிப்பட தலைவர் அவர்கள் அறிவிப்பார். கருத்துக்களுக்கு மிக்க நன்றி திரு அருண்ராஜ்.